Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து டாக்டர் ஷேர் பண்ண ஒரு சில விஷயங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வீடியோஸ் போட்ட உடனே கமெண்ட் பாக்ஸில் வந்த ஒரு சில விஷயங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் வந்து மெயினாக வந்து நம்ம ஜென்ரல் செக்கப்புக்காக போனதே. ஆக்சுவலாக இப்போ செக்கப் போகிற வேண்டிய டேட்டே இல்லை. டாக்டரே வந்து எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் செக்கப் வந்தீங்கன்னு தான் கேட்டாங்க. 6 வீக் தான் ஆகுது. ஸோ இதுக்காக இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. ஏன்னா 8th வீக்லேருந்து 12th வீக் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன், 7th வீக்லேருந்து 8th வீக் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வந்து அந்த 12 வீக் முன்னாடி வந்து நம்ம எடுக்கணும். ஸோ செக்கப் வந்து இப்போ வரதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்டோம். இந்த மாதிரி கமெண்ட்ஸில் வந்து இதெல்லாம் வந்து கேட்டோம். அதனால ஜென்ரலாக செக்கப் பண்ணலாம் நாங்கள் வந்து போனோம். அந்த இடத்துல டாக்டர் ஷேர் பண்ண விஷயங்கள்ல எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பேர். நாங்கள் வந்து பண்ணோம், கொஞ்சம் பேர் வந்து விஷ் பண்ணுவாங்க, அதை விட அதிகமாக திட்டு தான் வரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு ஃபுல் ஆப்போசிட்டாக என்னாச்சுன்னா 90% வந்து கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள், அது இது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து எல்லாருமே பார்த்தோம், மோஸ்ட்லி வந்து நாங்கள் பார்த்துட்டோம். அது படிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியுமே திருந்தாத ஒரு சில பேர் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து பண்ணதான் செஞ்சாங்க. அவங்களெல்லாம் திருத்த முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்களே வந்து பரவாயில்ல இக்னோர், அவ்வளோதான், நீங்கள் இவ்வளோ பெரிய கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் அது வேஸ்ட்டுப்பா அப்படின்னு வந்து நாங்களே வந்து யோசிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். நாங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக மட்டும் நான் எடுத்துக்கிட்டோம். எதுக்காக இத்தனோண்டு இருக்கிற நெகட்டிவ் போய் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து 3 இயர்ஸ் பேபி இல்லை 4 இயர்ஸ் பேபி இல்லை ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாக வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பேபின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லைன்ற சொல்லிட்டு எங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சது. கடவுள் கொடுக்குற ஒரு வரம் இது. சத்தியமாக அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தோம், நாங்கள் மோஸ்ட்லி வந்து வேண்டும் போது அப்படிலாம் சேர்த்து தான் நம்ம வந்து வேண்டுறது. ஏன்னா நம்மளோட நிறைய பேர் வேண்டுதலே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ அப்படின்ற வார்த்தை நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கும்பிடுவாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பண்ணுவீங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஏன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எனக்கு முத வர்ற வார்த்தை அதுதான். நான் கையெடுத்து கும்பிடும் போதே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களை நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேண்டுதல் என்னவோ நான் அதை சொல்லுவேன். ஸோ அது மாதிரியே வந்து இந்த ப்ரெக்னென்சி, என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுன்னா, கடவுளே தயவு செஞ்சு அவங்களுக்கும் ஒரு குழந்தைய கொடுத்துரு. ஏன்னா இந்த சொசைட்டின்றது எப்படி பேசுன்றது நமக்கு தெரியும், எவ்வளோ ஹர்ட் ஆவாங்கன்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோன்றப்போ எங்களுக்கு வந்து இது கிடைக்கிது அப்படின்றப்போ எனக்கு வந்து ஹாப்பி தான். நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் அதுக்குள்ளே என்ன 1 இயரே இன்னும் ஆகலை, 1 இயருக்கு இன்னும் 10 நாள் தாங்க இருக்கு, 10 நாள் தான் இருக்கு. அந்த 1 இயர்னா 1 இயர் தானே ஆகுது பேபிக்கு, இப்போதானே 1 இயர் ஆச்சுன்னுவாங்க. சரி போன்னு விட்டாரலாம், இந்த ஊர் வாயை அடைக்க முடியாது, 1 இயர் ஆச்சுன்னு நினச்சிடலாம். அதுக்கப்புறம் 1.5 வயசு தானே ஆகுது, 2 வயசு தானே ஆகுது. அப்படி 3 வயசுக்கு அப்புறம் பெக்கணும்னா அது வந்து கடவுள் கொடுக்குற வரோம். நம்ம கேட்குறப்ப வந்து கண்டிப்பாக கிடைக்காது. எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். மற்றவங்க வந்து அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கேட்டோன்னே எதுவும் கிடைச்சிடாது, அது கடவுள் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அந்த ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து படிச்சுட்டு இக்னோர் பண்ணிட்டோம். நீ சொல்கிற மாதிரி சொல்லிக்க, எங்களுக்கு கிடைச்சதை நாங்கள் பொக்கிஷமாக தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை வந்து அந்த கடவுள் வந்து ரொம்ப வெயிட் பண்ண வைக்கலை. என்ன கேட்டால் அதான், எங்களை வந்து ஏங்க வைக்கலை. இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஏங்க வைக்கலை, எங்களை வந்து கெஞ்ச வைக்கலை. எங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அப்போ நாங்கள் அதை எடுத்துப்போம். நாங்கள் வேணான்னு நாங்கள் சொல்ல போகிறதில்ல. அதனால தான் சீக்கிரமானாலும் பரவாயில்ல அப்படின்னே நாங்களே நினச்சிக்கிட்டோம். அதனால தான். ஆனால் இன்னொரு பயம் வந்து என்னாச்சுன்னா, அந்த கமெண்ட்ஸ்னால வந்து எனக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து இப்படியே விடக்கூடாது, டாக்டர் செக்கப் ஒரே ஒரு டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டேன். இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் செக்கப் போனோம். அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கேனில் எதுவும் இப்போ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் எடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் செக் பண்ணிடலான்னு, ஸ்டிச்சஸ் வெளியில் மட்டும் செக் பண்ணிடலான்னு பண்ணாங்க. ஆறிட்டு தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ வர வேண்டிய வெயிட் பார்த்தாங்க. வெயிட்டில் தான் ஒரு சம்பவம். போன தடவை பார்த்தப்ப 43 இருந்தேன், இந்த தடவை பார்த்தப்ப 38 இருந்தேன். என்னை கீழே குனிஞ்சு வெயிட்டு பார்த்தோன்னே டாக்டர் என்ன ஒரு லுக்கு இப்படி திரும்பி என்னது இது அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து எனக்கு சிசேரியன் பண்ண டாக்டர், அவங்கக்கிட்டே தான் நான் போனேன். ஏன்னா அவங்களுக்கு தான் என்னோட உடம்போட கண்டிஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிபிலாம் செக் பண்ணாங்க, நார்மலாக தானே, வேறு எதுவும் இல்லை. பிபி செக் பண்ணாங்க, வெயிட் செக் பண்ணாங்க. அகெயின் வந்து அந்த ப்ரெக்னன்சி கிட்டு வந்து நான் எடுத்துகிட்டு போகாமல் விட்டுட்டேன். அதனால வந்து அகெயின் வந்து ஒரே ஒரு கிட்டு வச்சு அவங்க செக் பண்ணி மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. டேட்டா கால்குலேட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க கேள்வி என்ன கேட்டாங்கன்னா,
வச்சுக்க தானே போறீங்க அப்படின்னு அதை அழுத்தி கேட்டாங்க. அதாவது வேணாமான்லாம் அவங்க எதுவுமே கேட்கல, வச்சுக்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானே ஆமாம், ஆனால் வந்து சிசேரியன், ஸோ வந்து பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச்சஸ் செக் பண்ணது. ஸோ இது அப்புறம் நான் வந்து வெளியே காரில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இவங்க வந்து வரவே இல்லை, நான் மட்டும்தான் தனியாகவே போயிருந்தேன் உள்ள. இவங்களை வெளியில் உட்கார வச்சுட்டு நான் மட்டும் போயிருந்தேன். அப்போது டாக்டர் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு கேட்டோன்னே இந்த மாதிரி ஓகே எல்லாம் ஓகே. அவங்களே பரவாயில்ல, அதான் குழந்தைக்கு தான் இன்னும் 1 வயசு ஆக போகுது, இது பிறக்கிறதுக்குள்ளே 1.25 வயசுக்கு மேலே ஆகிடும் அப்படின்னு அவங்க அசால்ட்டாக சொன்னாங்க. அவங்க நான் எப்படின்னா அங்கேருந்து 3 நர்ஸ் கிட்ட கேட்டேன், சிசேரியன் 1 இயர் இப்போ தான் ஆக போகுது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு 3 நர்ஸ்டையுமே கேட்டேன். 3 பேருமே அதெல்லாம் பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் 2 வயசுக்கிட்ட ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அதே சொன்னாங்க. அவங்கள நம்பாமல் உள்ளே போயிட்டு டாக்டர்டே நான் அதே கேள்வியே கேட்டேன்னா அவங்க வந்து நான் இதே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தப்போ தான், நீ ஏம்மா இதே கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி கேட்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொன்னப்போ தான் நான் சொன்னேன், இல்லை அவங்களுக்கு ஏன்னா தெரியும் நம்ம வீடியோ போடுறேன்னு, ஏன்னா ஃபஸ்ட்டு சிசேரியனில் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தாங்க. ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி இல்லை ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணியிருந்தோம், வீடியோ கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, 1 இயர் தானே ஆக போகுது, அதுக்குள்ளே எதுக்கு 3 இயர்ஸ் கேப் இருக்கணும், வந்து ஸ்டிச்சஸ் இல்லைன்னா வந்து இதாகாது, ஆறாது, ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகும், ஹெல்த் இஷ்யூ நிறையா வரும், இப்படி மாதிரி நிறைய கமெண்ட்டு. அதில் மோஸ்ட்லி வந்து 3 இயர்ஸ் கேப் இருக்கணும், 5 இயர்ஸ் கேப் இருக்கணும்னு தான் சொல்லியிருந்தாங்க, 2 இயர்ஸ் கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னோடனே அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நிஜமா இப்போ நினச்சாலும் வந்து சிரிப்பு வருது. என்னன்னா, எப்போலேருந்து உங்கள் வீடியோவுக்கு டாக்டர்ஸ்லாம் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களா. எனக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு எடுத்தோடனே புரியவும் இல்லை. அப்படின்னு சொல்லி கேட்குறேன், இல்லை வீடியோவில் எப்போ டாக்டர்லாம் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் எல்லாரும் சொல்கிறதையும் இது பண்ணிட்டா டாக்டர் நாங்கள் வந்து சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸ்டிச்சஸோட பெயின் அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெயின் வந்து இப்போ வந்து நீங்கள் பெற்றாலும் சரி, இன்னும் 3 வருஷம் கழித்து பெற்றாலும் சரி, உள்ள ஸ்டிச்சஸோட பெயின் அப்படியே தான் இருக்கும். வயிறு விரியுதுன்னா, ஃபஸ்ட்டு சிசேரியன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து போகும்போது வயிறு விரிய விரிய வலிக்க தான் செய்யும். அது நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து வந்து பெற்றாலுமே உங்களுக்கு அந்த வலி தான் இருக்கும். சிசேரியனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து சிசேரியனாலே அப்படிதாம்மா, அவங்க இப்படி ஒரு கேஷுவலாக சொல்கிறாங்க, சிசேரியன்னா அப்படிதாம்மா வலிக்க தான் செய்யும், அது வந்து இப்போ அப்போலாம் இல்லை, எப்போயா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டேன்னா, பேக் பெயின்லாம் வருன்றாங்க, ஹெல்த் இஷ்யூ நிறைய வரும்னாங்க. அப்படின்னப்ப அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, வெயிட்டு தூக்கக்கூடாது, இது வந்து நார்மல் சிசேரியன் பண்ண எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குமே சொல்கிறது தான். 9 மந்த் வரையுமே வந்து வெயிட்டு தூக்கக்கூடாது. சின்ன சின்ன வேலை கூட்டுற வேலை செய்யா ஓகே, ஆனால் இந்த பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ரொம்ப வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு மேலே கீழே இறங்குறது, இதெல்லாம் 9 மந்த் வரையுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 1 இயர்க்குள்ளே தான் ஆகுது, அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, அதனால ஏதாச்சும் இஷ்யூ வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க என்னை பார்த்துட்டு என்ன செக் பண்ணி சொன்னது என்னென்னா, உனக்கு கிடையாது, எந்த இஷ்யூவும் வராது, அப்படியே உனக்கு வந்து உடம்பு முடியலன்னா நீ என்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து இந்த பேபி வேண்டானோ, இல்லை வந்து இதனால ஹெல்த் இஷ்யூ ஆகுன்னோ, இல்லை அவங்க கொஞ்சம் கூட அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. அவங்க நீ வந்து நல்லா தான் இருக்கு, உனக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்றப்போ நீ வந்து கண்டிப்பாக பெற்றுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் போட்டு 1 இயர் ஆயிடுச்சு, இன்னும் வந்து 10 மந்த்ஸுன்றப்போ 2 இயர்ஸ் கிட்ட ஆகிடும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, உனக்கு இது ஈஸி தான், சொல்லப்போனால் வலியோட வலியாகவே முடிஞ்சிடும் ஒரே தடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து, அவங்க ஷார்ட்டாக சொன்னாங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அவங்க இதான் சொன்னாங்கன்ட்டு. அவங்க கடன்னு பேசுகிறாங்க, டக்குன்னு காமெடியாக வேற பேசிடுறாங்களா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுதான் அவங்க வந்து மெயினாக சொன்ன விஷயம். லாஸ்ட்டாக வந்து எப்போ பெற்றாலும் ஒரே வழி தான் அப்படின்னு ஒரு மாதிரி மூச்சை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கையை வச்சுட்டு சொல்லிட்டாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்த மனசுக்குள்ளே ஒரு பயம் ஏன்னா இருந்துச்சு அது வரையும், ஸ்டிச்சஸ் பெயின் இருக்குது அப்படின்னு. ஏன்னா எனக்கு இன்னுமே ஸ்டிச்சஸ் பெயின் அப்பப்போ வரதா செய்யுதுன்றப்போ கொஞ்சம் அந்த பயம் இருந்துச்சு. அவங்க ஆனால் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மல் தான். நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து பார்க்குறீங்க, கவர்மெண்ட்டில் நோட்டு போடுறேன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்படி கூட பாரு, நீ சிசேரியனப்போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பட் மந்த்லி செக்கப் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோமா அப்படின்லாம் அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. எல்லாமே ஓகேன்னு கேட்டாச்சு. வெளியில் அந்த நர்ஸ் எனக்கு அதான் சொன்னாங்க, வெயிட்டு தூக்காதீங்க, துணி துவைக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பத்திரமா இருந்துக்கோங்க, தண்ணி நிறையா குடிங்க, இது வந்து உள்ளே இருக்கிற ஸ்டிச்சஸ்க்கும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோக்காலும் உங்களுக்கும் உங்கள் ஸ்டிச்சஸ்க்கும் உங்கள் பேபிக்கும் நல்லது. அவங்க ஆரம்பத்துலேருந்தே இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க சென்ட்ரலில் வந்து
ஒரு பேபி ஸ்ரீகுடி 6 மந்த்து 4 மந்த் இருக்கும்போதே ஸ்டிச்சஸ் பெயின்னு சொல்லுவாங்க. அப்போலாம் சரி ஏதோ பெயினாக இருக்குது, இந்த இடத்துல முடிச்சு மாதிரி ஏதோ முட்டுதுலாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து செக்கப்புக்காக நான் சும்மா ஜென்ரலாக செக்கப் பண்ண போகும்போது தான் அவங்க எவ்ரி டைம் போகும்போதும் தண்ணி குடிமா சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறியோ உனக்கு அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உள்ள புண்ணு ஆகும், உனக்கு வந்து வலி இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து தண்ணி மட்டும் அவ்வளோ குடிக்கவே மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க. அந்த பாட்டில் வாங்கி கொடுத்துட்டாங்களேன்றதுக்காக வச்சு நான் ஒரு நாளைக்கு 2 பாட்டில் வச்சு வந்து காலி பண்றேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சிசேரியன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் சிசேரியன் நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக குடிங்க. தண்ணி குடிச்சினாலே உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து சிசேரியன் பண்ண லேடிஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி சிசேரியன் தான் ஆச்சு, ஏன்னா 1.5 இயர் வந்து குழந்தை இருக்காங்க, ஆனால் ப்ரெக்னென்சி பிளான் பண்ண பயமாக இருக்குது, அதனால நான் பண்ணாமல் இருக்கேன் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு டாக்டர் சொன்னது என்னன்னா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எப்பயா இருந்தாலும் ஒரே வழி தான் அப்படின்னு தான் என்னோட டாக்டர், எனக்கு சிசேரியன் பண்ண டாக்டர் சொன்ன விஷயம். ஸோ அதுக்காகலாம் வந்து நீங்கள் பயப்படாதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க இன்னொரு கமெண்ட், நான் கமெண்ட்டுக்கு இந்த வீடியோ கமெண்ட் ரிப்ளை பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இது எனக்கு சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. கம்யூனிட்டியில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த சிஸ்டர் இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு 1 இயர் இருக்கும்போதே அவங்க அகெயின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சிசேரியன் தான். ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து 5 டேஸில் ஒரு பேபி இருக்கான், இப்போ தான் பிறந்துச்சான். ஆனால் அவங்களுக்கு உடனே பேபின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்கள வந்து கேவலமாக பேசுனாங்க, என்னை வந்து கேவலமாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. நான் போயிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணேன், இல்லை நம்ம ஐடியிலேருந்தே நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். என்னன்னா, எதுக்காக கேவலமாக பேசுகிறாங்க, நீங்கள் அவங்கள மூச்சுக்கு நேராகவே திட்டுங்க, இதில் கேவலமாக பேசுகிறேன். நைட்டு 12 மணிக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், 11:41, அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதாவது மூச்சுக்கு நேராகவே நீங்கள் போய் திட்டுங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஏன் ஒரு குழந்தை இருந்தால் இன்னொரு குழந்தைய வந்து பார்க்க முடியாதா, அதுக்கு கேவலமாக தான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தை பிறந்தாலும் தப்பு, பிறக்கலைனாலும் தப்பு, எல்லாத்துக்கும் பொண்ணுங்க தான் தப்புன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சிஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், மூஞ்சுக்கு நேராகவே நீங்கள் போய் திட்டுங்க, யாராச்சும் பேசுனாங்கன்னா. ஏன் இதில் என்ன கேவலம் இருக்குது, என் பிள்ளை நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள் சிஸ்டர். பார்த்தீங்கன்னா எனக்கு என் தம்பிக்குமே கரெக்டாக அந்த 1 இயர் கேப். இவங்க 2 பேருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்ரீக்கும் இந்த பேபிக்கும் என்ன கேப்போ அதே தான் இவங்களுக்கும் நிம்மிக்கும். ஸோ ஆன்ட்டி வந்து அதனால செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க, இவங்க 2 பேருக்கு என்ன கேப்போ அதே கேப்பு, அப்போ ஒன்று போல் வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி தான். வளர்க்குறது நம்ம, ஆனால் வந்து நம்மளை தவிர மீதி எல்லாரும் கவலைப்படுறாங்க. இதில் வந்து ஒரு சில பேர் வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ பேர் கேர் பண்ணீங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த 3 இயர்ஸ் கேப்புமே வந்து நிறைய பேர் சொன்னவங்க எப்படின்னா, உங்களோட ஹெல்த், அவங்க வந்து பேபியை மென்ஷனே பண்ணல, உங்களோட ஹெல்த்தை பாருங்கள், 3 இயர்ஸ் கேப் விட்டு நீங்கள் பண்ணால் உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும். எனிவே கங்க்ராச்சுலேஷன். அது மாதிரி நிறைய கமெண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது கூட பரவாயில்ல, நம்மளையும் கேர் பண்ணுறவங்களுக்கு அவங்களெல்லாம் தப்பே சொல்ல முடியாது. இந்த 3 இயர்ஸ் கேப் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எப்படின்னா, உங்களோட ஹெல்த்னு அதை மென்ஷன் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் தப்பே சொல்ல முடியாது. அவங்க என்ன கேர் பண்ணுறாங்க, முகம் தெரியாத ஒருத்தவங்க நம்மளை கேர் பண்ணுறாங்க, அதை நான் சொல்ல மாட்டேன். அதுலேயும் சில இது இருக்குல்ல, அந்த ஓவராக பேசுகிற கும்பல், அந்த கும்பலுக்கு தான் வந்து இந்த ரிப்ளைவே தவிர வேறு யாருமே கிடையாது. நீங்கள் வந்து 3 இயர்ஸ், ஏன்னா இந்த கமெண்ட் கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த வீடியோ, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தவங்க கூட என் மேலே நீங்கள் அக்கறைப்பட்டு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் இந்த பதில் சொல்லவே இல்லை. ஒரு சில புரியாதவங்களுக்கு தான் நான் வந்து புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். லைட்டாக கோவம் வந்துச்சு, அதை கொட்டி உங்ககிட்ட நான் வந்து தீர்த்துட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த வீடியோலையும் வந்து நான் அதே மாதிரி கரெக்டாக கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் ஒன்றும் இல்லை, ஹைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கொடுத்துட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எங்கள் கண்ணில் வந்து படாது. ஸோ வேஸ்ட்டாக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. மற்றபடி என்னை கேர் பண்ணுற எல்லாருக்குமே அகெயின் நாங்கள் சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கங்க்ராட்ஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஒருத்தவங்கள உடனே மனசு வந்து யாருனாலையும் வாழ்த்திட முடியாது, எவ்வளோ பேர் வாழ்த்துறீங்கன்றப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு, இல்லை? ஸோ இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு, லொடன்னு பேசி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோவாக போடலான்னு நினச்சது, ஒரே வீடியோலேயே நாங்கள் வந்து ஒரு வீடியோ ஃபுல்லாக சும்மா தான் உட்காந்துருந்துருக்கோம் கேமரா பிடிச்சிட்டு. சாரிங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தீங்களா வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு. இதே மாதிரி தான் காரில் சீட்டை சாய்ச்சி விட்டு ஜாலியாக படுத்துட்டாங்க. வரல, அப்போ நான் தானே கதை சொல்லி ஆகணும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து கமெண்ட்ஸ் எதுவுமே இவங்க கண்டுக்கவே இல்லை, நான் தான் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன்.
அதனால தான் நான் எனக்கு எல்லாத்தையும் தெரியும் correct ஆ சொல்றேன். எப்படியுமே நம்மளுடைய ஃபேமிலின்னு இருக்கவங்க கண்டிப்பாக கங்க்ராட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து இது இது பிடிக்காத மாதிரி ஹேட் பண்ணுவாங்க. ஸோ hater, நம்ம ஆமா, எதுக்கு எல்லாருமே எல்லாரையும் நான் பிடிச்சிடணும்னு மோஸ்ட்லி அவசியம் வந்து இல்லைல்ல. கமெண்ட்டுக்கு வந்து அதை வந்து இதாகவே எடுத்துக்க மாட்டேன். இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா எனக்கு வந்து எப்படின்னா பிடிக்காது. அது சில பேர் சொல்லலாம் மீடியால எல்லாம் இருந்தா அப்படிலாம் இருப்பாங்க தானே. இருப்பாங்க, இருக்கட்டும், பண்ணட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. டக் ஒரே கிளிக் தான் எனக்குல. அவங்க அவ்வளோ பெருசா டைப் பண்ணி வரணும், எனக்கு ஒரே ஒரு கிளிக் தான், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒண்ணுமே வந்து இல்லை தான். ஸோ அவ்வளோதான். ஆமா. ஸோ வந்து தூக்கம் ப்ரெக்னென்ட் வந்துருச்சு. யாராச்சும் இருக்கீங்க சி செக்ஷன்னா நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அண்ட் அதெல்லாம் இந்த ஒண்ணும் வீடியோ நான் வந்து பார்க்குறவங்க தைரியமா தான் அண்ட் இருக்கேன். வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க யாராச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா எங்கள் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, நிறைய பேர் ஏன்னா அதுலேயும் சொல்லியிருந்தீங்க நானும் இப்போ செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஃபர்ஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தான் செக் பண்ணேன், எனக்கும் பாசிட்டிவ்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம எல்லாம் மோஸ்ட்லி அப்போ ஒரே டைமில் தான் வந்து பேபி வந்து பிறக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அதையும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ டாக்டர் சொன்னது, அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னது ஆமா, எல்லாத்துக்குமே எங்களை வந்து திட்டல டாக்டர். நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் இல்லை ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க வந்து உங்களை தான் டாக்டர் திட்டுவாங்க அப்படின்னீங்க. எங்களை திட்டலைங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணி அக்கம்மா ஆண்டி எல்லாம் சர்ப்ரைஸ் ஹிட் பண்ணி வந்திருக்காங்க. அந்த வீடியோ நான் இன்னும் போடலை, கண்டிப்பாக வந்து அதை போடுறேன். ஆனால் அவங்க வந்ததை நான் வீடியோ எடுக்கலாம், ஆனால் எனக்கே அது சர்ப்ரைஸ் தான். ஆமா. அது வந்து அவங்க எடுத்திருக்காங்க, அவங்க வந்து எப்படா சொல்லி போடுவாங்க. அடுத்த அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஏறி வந்துட்டு இருக்காங்க காலையில. ஸோ அவங்க வந்திருக்காங்க, அதை வந்து நம்ம அப்படியே இன்னொரு வீடியோவாக எடுத்து போடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா. குட் நைட். இரவு வணக்கம்.